சொந்த மருமகளை பத்தி நீங்களே தப்பா பேசினா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? துளசி ரொம்ப 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 நல்ல பொண்ணு, இன்னசென்ட் கேர்ள். அவளை தப்பா பேசுறத என்னால தாங்கிக்க முடியாதுமா. அவளை தப்பா பேசுனா நீ எதுக்கு பொங்கி வழியிற? உன்ன மாதிரி கேடுகட்ட சாக்கடையெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவளோட தராதரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. நான் கெட்டவன் தான், கொலைக்கு அஞ்சாத பாவின்னு சொன்னியே, அது உண்மைதான். எனக்கு பிடிக்காதவங்களை நான் நிம்மதியா வாழ விட்டதே கிடையாது. என்னை எதிர்த்து பேசினவங்களை சேதாரம் பண்ணாம போனதே கிடையாது. அதெல்லாம் அப்போ துளசி என் உயிரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நான் கெட்டவனா இருந்திருக்கேன். இப்ப மொத்தமா மாறிட்டேம்மா. என்ன மனுஷனா மாத்தினதே துளசிதாம்மா. அவங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஓஹோ, அதனாலதான் என் புள்ள உயிரை எடுக்க கூட தயாரா இருந்தியா? அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. துளசி நல்லதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்ற அர்த்தத்துல சொன்னேன். துளசியும் தமிழரசு நல்லபடியா வாழணும், அவங்க நிம்மதியா இருக்கணும். அதான் இப்ப என்னோட ஒரே லட்சியம். அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நீ யாரியா? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இல்ல, எவன் வந்தாலும் சரி அவளோட அவனை சேர விட மாட்டேன். நானும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் சரி தமிழையும் துளசியையும் நான் சேர்த்து வைப்பேன். என்னையா மிரட்டி பாக்குறியா? உங்களை நான் எதுக்கு மிரட்டணும்? துளசியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க அவளை விரட்டி அடிச்சிட்டா அவளுக்கு ஆதரவு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நான் இருக்கேன். உங்க மகன் நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் துளசிக்கு எல்லா உதவியும் நான் செய்வேன். உங்களால தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. உங்க மகனுக்கும் துளசிக்கு வாழ்க்கையில பெரிய உதவியா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை யாராவது தடுக்க பார்த்தா இந்த வேலாயுதம் பழைய முகத்தை காட்டுவான். டேய், வாடா போலாம். ஆமா, வாடா போலாம். என்ன பழக்கம் இது? லேடிஸ் மேல கை வைக்கிறது. வா. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? அமைதியாரு. இப்ப அந்த லேடியா நமக்கு எதிரி. துளசியை கவனிக்கணும். இனிமே துளசி அந்த பக்கம் போகவே முடியாது. துளசியோட ஒரே பாதுகாப்பான இடம் முத்துமாணிக்கம் வீடு. பத்துவ வச்சு அதுவும் இல்லைன்னு ஏற்பாடு பண்ணிட்டேன். சேச்சா, என்ன ஜனங்க இவங்க! கொஞ்சம் கூட இறக்கம் மனிதாமனம் எதுவுமே இல்லை. பாட்டிமா, நீங்களும் துளசி இங்க இருந்தா பிரயோஜனமே இல்லை. தமிழ் முகத்தை பார்க்கவே விட மாட்டாங்க. தமிழ் மட்டும் பொழைச்சு வரட்டும், இவங்களை நான் பாத்துக்கிறேன். நம்ம என்னத்த பாக்குறது, எல்லாத்தையும் ஆண்டவன் பாத்துக்குவான். சரி பாட்டி, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? வாங்க உங்க பிள்ளையாவது போய் பார்க்கலாம். இங்கே இவ வேதனை, அங்க அவன் வேதனை, அங்க இங்கேயும் அலைஞ்சு என் ஆவி போயிரும் போல இருக்கு. என்னங்கய்யா, காரியமே கெட்டும் போல இருக்கு. பாட்டிமா, அங்க முத்துமாணிக்கத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. வா துளசி போகலாம். நீ போ, நான் வரல. அவர் நல்லபடியா எழுந்து வந்தாதான் இந்த இடத்த விட்டே நகருவேன். ஏன் துளசி இப்படி பிடிவாதமா இருக்க? தமிழரசு குணமாக 10 நாள் 15 நாள், ஏன் 1 மாசம் கூட ஆகலாம். அது வரைக்கும் இங்க இருக்க முடியுமா? எத்தனை மாசம் ஆனாலும் இங்கே இருப்பேன். என்ன பாட்டிமா இது? மாமியாக்காரி அந்த அளவுக்கு பேசுனா தம்பி. பெத்த மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இவளை தாலியை அறுத்து கொடுத்துட்டு போடின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவ உயிரே போனாலும் தமிழ் இருக்கிற இடத்த விட்டு வரமாட்டேன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரி பாட்டிமா. தமிழரசர் அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரிக்கிறதுக்காக போலீஸ் இங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு நீங்க போனா அங்கேயும் போலீஸ் வரும். நடுராத்திரியில துளசியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஐயோ, போலீஸ் தேடி வருமா? இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. போலீஸ் வந்தா நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா துளசி இங்க இருந்தா எனக்கு எப்படி தகவல் தெரியும்? உங்க மகன் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தா உங்க பேத்தி பேரன் யாராவது தகவல் கொடுப்பாங்க. பிரச்சனைன்னு இருக்கும்போது நம்ம சொந்த பந்தங்களோட இருக்கிறது தானே முறை.
துளசி இங்கேயே இருக்கணும்னு நினைச்சா இங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுமே. ஒருவேளை அவருக்கு நினைவு திரும்பி உங்க 2 பேரும் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவருக்கு நினைவு திரும்பிடும். கண்டிப்பா அவங்களோட அவர் பேசுவாரு. அதுக்கு தான் சொல்றேன், அங்க இருக்கிறது தான் நல்லது. சரி பாட்டி, போலாம். நீ போய் வண்டி எடுப்பா. சரிங்கய்யா. பார்த்துருச்சு பாட்டிமா, பார்த்து. எம்மா கொஞ்சம் நில்லுமா. அட நில்லுங்கிறேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் விசாரணை பண்ணணும். என்கிட்ட எதுக்கு விசாரணை பண்ணணும்? என் வீட்டுக்காரர் சீரியஸா இருக்காரு. இப்ப எனக்கு பேச நேரம் இல்ல. பாரு, உன் வீட்டுக்காரர் இல்ல, நீயே சீரியஸா இருந்தாலும் விசாரணை வந்துட்டா பதில் சொல்லித்தான் ஆகணும். விசாரணை பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? தப்பு பண்ணியா இல்லையாங்கறத விசாரிக்க தானே நான் வந்திருக்கேன். ஆமா, தமிழரசை எதுக்காக கொலை பண்ண பார்த்த? தமிழரச கொலை பண்ண பார்த்தனா? என்ன சார் ஆள் தெரியாம பேசுறீங்களா? என் பேரு துளசி இல்ல, பத்மா. என்னது பத்மாங்களா? ஐயோ சாரி மேடம், நான் துளசின்னு சொல்லில ஏமாந்துட்டேன். உன்னையெல்லாம் எங்கிட்டயே எகத்தாளம் பண்றியா? தமிழரசை எதுக்காக கொலை பண்ண பார்த்தன்னு சொல்றியா இல்ல மூஞ்சி முறையெல்லாம் பேக்கிட்டா? இத பாருங்க சார், தேவையில்லாம என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க குடும்ப பிரச்சனையில 4 திட்டுன்னு சண்டை போட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி அவனோடையோ அந்த ஓடுகாலியோடையோ எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ தான் சொல்ற. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் உன்னதானே சுத்தி சுத்தி வர்றா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவ ஓ வீட்டுல தானே இருக்கா. சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சரி, துளசியை நான் விசாரிச்சுக்கிறேன். ஆனா நீ எந்த விதமான தப்பும் செய்யலன்னா துளசி கூட எந்த உறவும் வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. நாளைக்கு துளசி கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மைன்னு நிரூபணம் ஆயிட்டா கொலைக்கு உடந்தையா இருந்தாலும் உனக்கு சேர்த்து தான் தண்டனை கிடைக்கும். என்ன முழிக்கிற? பார்த்து நடந்துக்கோ. சரிங்க சார். இனிமே அந்த துளசியை நான் வீட்டுக்குள்ள சேர்க்க போறதே இல்ல. அவளால நான் பட்ட அவஸ்தையெல்லாம் போதும் சார். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே பத்மாவை விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டேன் சார். இனிமே துளசி கனவுல வந்தா கூட அந்த பொம்பளை அலறுவா சார். வெரி குட் சார். இப்போ நீங்க துளசி கூட்டிட்டு இங்க தைரியமா வரலாம் சார். அந்த பொண்ணு பக்கத்துல கூட பத்மா நெருங்க மாட்டா சார். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ டாக்டர் சிவராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, மாணிக்கம்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, அவரை பார்க்க வந்தோம். நீங்கள் போய் பாருங்க. போங்க, நான் வரேன். ப்ளீஸ் கம் சார். அப்புறம் டாக்டர் சொல்லுங்க, உங்கள் கிளினிக் வந்து விழுதான் இருக்கு. பத்மா, நீ சொன்ன மாதிரியே வேலாயுதத்தை போய் பார்த்தோம். தெரியும், நீங்க வேலாயுதத்தை பார்த்தது எனக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். ச்சே, உங்களால என் மான மரியாதை எல்லாமே போச்சு. உன் மானம் போற அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம் பத்மா? இப்பதானே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போச்சு. வேலாயுதத்துக்கும் துளசிக்கு என்ன சம்பந்தம்? துளசி அவங்கிட்ட எதுக்கு பணம் கேட்டு போகணும்னு? ஏன் பத்மா, நீ தானே வேலாயுதம் வீட்டுக்கு போய் பாருன்னு சொன்ன. ஆமா, உதவி கேட்க தானே உங்களை அனுப்புனேன், ஊர்மையை அனுப்பலையே. அம்மா தாயே, நீ பண்ண உதவி எல்லாம் போதும்.
நான் கௌரவமா பிச்சை எடுத்தாவது என் புருஷனை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க போங்க. பாவம் பண்ண காசுல என் புருஷன் உயிர் வாழ தேவையில்லை. அடி பாவி, நீயே துளசி அங்க அனுப்பிட்டு இப்ப நீயே ஏண்டி பழி போடுற? நான் பழி சொல்ல சாமி, போலீஸ் தான் வந்து சொல்லிட்டு போச்சு. வேலாயுதத்தை அனுப்பி அந்த தமிழரச கொல்ல பார்த்ததே உன் பேத்தி தான். வேண்டாண்டி, நீ பேசுறது கடவுளுக்கே அடுக்காது. பாவத்தை பண்றது உன் பேத்தி. ஜெயில போய் களி திங்க வேண்டியது நானா? என்ன பார்த்து கண்டபடி பேசிட்டு போறான். தூக்கி ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போறான். போதும் சாமி, போதும். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் வேண்டாம். கண்காணாம எங்கேயாவது போய் தொலைங்க. நாங்க ஏண்டி கண்காணாத இடத்துக்கு போனோம்? உனக்கு பிடிக்கலன்னா நீ போ. இப்படி அபாண்டமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்லா அனுபவிக்க தாண்டி போற. நீ என்ன வேணாலும் பேசிக்க. உன்னையும் உன் பேத்தியும் ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு இனிமே நான் வாழ போறதா இல்ல. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஏண்டி இப்படி அநியாயம் பண்ற? இங்கேயும் வராத, வீட்டுக்கும் போகாதேங்கிறியே, நாங்க எங்கடி போவோம்? போக உங்களுக்கு இடமே இல்லையா? உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் தெரியுமே. அவங்க பங்களாவுக்கு போங்க, இல்ல பரதேசம் போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? நீ நல்லாவே இருக்க மாட்ட. அழாதம்மா துளசி, நீ ஏன் அழுகுற? தைரியமா இரு. ஏண்டா துளசியை பார்த்தா பாவமா இருக்குல்ல? அம்மா இல்லாத ஆட்டுக்குட்டி மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. பாவம். ஆமாங்க ஐயா. தப்பிச்சு போற பாதையெல்லாம் அடைச்சாச்சு. இனி அவ இருக்க இடமும் இல்லை, போக வழியும் இல்லை. இந்த நிமிஷம் அடைக்கலம் கொடுக்கவும் ஆதரவும் ஆபத்துமா இருக்க போற கடவுள் நான் தான். இப்ப போய் பக்குவமா பேசினா கூடவே ஆட்டுக்குட்டி மாதிரி வருவா. வா, அடைக்கலம் தருவோம்.